இப்போ இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு கோழி குஞ்சுகளை பிடிக்கிறதுக்காக பருந்து வருது. கோழி என்ன பண்ணும்? பருந்த அடிக்குமா? அடிக்குமா? சும்மா இருக்கும்போது அடிக்குமா? அடித்தா என்ன ஆகும்? அசாதாரணமான சூழல் அடித்தா பருந்து விலகும், சாதாரணமான சூழல் அடித்தா கோழி சாகும். அந்த எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜிக்காக வெயிட் பண்ணுங்க. எந்த எனர்ஜிக்கு முன்னாலும் உங்களுடைய சக்தி நிலையை கீழே போடாமல் உங்களால் ஒன்றும் இல்லைங்க. மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னங்க? மனஸ், இத்தாலிய சொல். குதிரை இருக்குல்ல, அந்த குதிரை என்னுடைய பவரை ஹேண்டில் பண்றதுக்கு பேர் பவர் ஹேண்ட்லிங்னு பேர். மேனேஜ்மெண்ட்னா இந்த பவரை ஹேண்டில் பண்றோமா? கோபம், சோகம், சந்தோஷம், இந்த இந்த எல்லா உணர்வுகளையும் மேனேஜ் பண்றதுக்கான புத்தி உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க கல்வியாளர். எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவ் தாட்ஸ் இன்னைக்கு முக்கியமா அடாலசன்ட் பீரியட்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு. பேசினால ஹாரர் மூவி தான் பார்க்குறாங்க, பேசினாலே நெகட்டிவ் தாட்ஸ் தான், ஆர்குமெண்ட் தான். பாசிட்டிவான விஷயங்களை உள்ளே எடுத்துக்கொண்டு போகிறது ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. அவங்களுக்கு சொல்றேன், ஒரு கப்பல் இருந்துச்சா, அந்த கப்பல்ல ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு 19-20 வயசு பையன் ஏறி இருக்கான். ஐயோ கப்பல் தொடங்கிருச்சா? நான் தொடங்கிருச்சு கப்பல், அவ்வளோதான். எனக்கு நம்பிக்கை இல்லை, இவனுங்க கண்டிப்பாக இதை சாட்சி விட்டுருவாங்க. நம்ம எல்லாருமே சாவு போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சந்தோஷம் அவ்வளோ சீக்கிரமாக போய் தொத்தாது. யாராவது பயமுறுத்திங்கன்னா டக்குன்னு தொத்திடும். எல்லாரும் கலவரமாக ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ போகிறதே சரியில்லைங்க, 140 பேர் இருக்கிறாங்க, 40 பேருக்கு தாங்க என்னென்னமோ கத்திருக்கான். அதில் என்ன மாதிரி ஒரு ஆள் இருந்திருக்கான். ஏய் விடுறா, பிடிச்சிட்டாங்க, கடலில் தூக்கி போடுறான். கடலில் தூக்கி தொம்முன்னு போட்டான். துடிக்கிறான், துள்ளுறான், துடிக்கிறான். உயிர் போகிற டைமாக பார்த்துட்டு தூக்கிட்டு வந்து கப்பலில் போட்டாங்களா, கம்முன்னு சத்தமே. ஏன்னா கடல் ஆபத்தானது, கப்பல் பாதுகாப்பானது என்பது புரிந்து கொள்ள புரிகிற மாதிரி ஒரு அற்புதம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. 1000 சொல் சொல்லுங்க புரியாது, பட்டா. ஆனா என்ன தெரியுமா தவிப்பு? படாம புரிஞ்சுக்கோங்கடா, படாம புரிஞ்சுக்கோ, படா. அதான் பெரியவங்களுடைய தவிப்பு.